12th sum read பண்றேன். If A, B, C are three consecutive terms of an AP and X, Y, Z are three consecutive terms of GP, then prove that X, B minus C into Y, C minus A into Z, A minus B equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரீட் பண்ணுறேன். ABC என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 3 அடுத்தடுத்த உறுப்புகள் மற்றும் XYZ என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 3 அடுத்தடுத்த உறுப்புகள் எனில் X பவர் B மைனஸ் C இன்ட்டு Y பவர் C மைனஸ் A இன்ட்டு Z பவர் A மைனஸ் B ஈக்குவல் டு 1 என நிறுவுக. அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். ABC are 3 consecutive terms of an AP. ஓகேவா? நெக்ஸ்ட் let ABC அந்த கான்சிக்யூட்டிவ்னா எப்படி வரும்? ஏபியில் A plus D, A plus 2D அப்படி தான் ரெஸ்பெக்டிவ்லி. அதுதான் இது என்னோட ஃபஸ்ட்டு டேர்மாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? X, Y, Z the 3 consecutive terms of GP. ஸோ ஜிபின்னா எப்படி வரும்? X into R, X into R squared அப்படின்னு வருமா? இது என்னோட செகண்டாக எழுதிக்கிறேன். ஸோ செகண்ட் டேர்ம் எழுதிக்கிறேன். நான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன? X பவர் B மைனஸ் C கமா Y பவர் C மைனஸ் A கமா Z பவர் A மைனஸ் B ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணணும். இது என்னோட ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். இது என்னோட ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 and 2 இன் LHS. இதில் வந்து LHS மட்டும் நான் ஃபஸ்ட் எடுத்து நான் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறேன். எடுத்துட்டேன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸா இந்த எக்ஸு நெக்ஸ்ட்டு அது பவர் வேல்யூ என்ன? இந்த பவரை வந்து நான் இந்த வேல்யூஸை வந்து பவராக நான் வந்து இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது என்னோட எக்ஸு. பி மைனஸ் சியா அதுக்கு வந்து இந்த ஹோல் டேர்மை வந்து இது ஏவான்னு எடுத்துக்கிறேன், இது நான் பிஏ எடுத்துக்கிறேன், இது நான் சிஏ எடுத்துக்கிறேன். ஸோ இந்தப்படி பார்த்தா இது நான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது தான். இது என்னோட எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்து நான் இதை வந்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ண போகிறேன். அப்போ நான் எக்ஸ் எடுத்துட்டேன்னா எக்ஸு. அப்போ எக்ஸ் பவர் பி மைனஸ் சின்னு இருக்கா? இது வந்து என்னோட ஏ, இந்த ஒரு ஹோல் வேல்யூ என்னோட பி, இது என்னோட ஹோல் வேல்யூ என்னோட சிஏ எடுத்துக்கிறேன். ஸோ பி மைனஸ் சின்னா என்ன? ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ அதுதானே வரும். அதே மாதிரி ஒய்யா, அப்போ சினா ஏ ப்ளஸ் 2D மைனஸ் ஏ, இசட்னா ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் டி அதுதானே வரும். ஸோ அதை தான் நெக்ஸ்ட்டு நான் எழுதியிருக்கேன். எக்ஸ் ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் 2D இன்ட்டு XR. இந்த y வேல்யூ வந்து இது என்னோட எக்ஸு, இது என்னோட ஒய், இது என்னோட இசட். ஓகேவா? இதுக்கு இந்த பவர் எடுக்கும்போது இது என்னோட ஏ, இது என்னோட பி, இது என்னோட சி. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எல்ஹெச்எஸ் எடுத்து அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் 2D இன்ட்டு XR ஏ ப்ளஸ் 2D minus A into XR squared power A minus A minus A minus T. அப்போ X இந்த minus A இது cancel ஆயிரும். அப்போ இந்த ஒரு Dயும் இந்த ஒரு Dயும் cancel ஆயிரும். remaining என்ன இருக்கு? ஒரு D தான் இருக்கு. அப்போ இந்த minus sign இருக்கு, minus T. so minus T into XR. அதே மாதிரி தான் இது cancel ஆயிரும், 2D இருக்கு. அப்போ X into XR squared ஏவு கேன்சல் ஆயிரும், மைனஸ் டி. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ எக்ஸ் மைனஸ் டி, எக்ஸ்ஆர் 2D எப்படி எழுதலாம்? எக்ஸ் 2D இன்ட்டு ஆர் 2D அப்படின்னு எழுதலாமா? நெக்ஸ்ட்டு எக்ஸு டி ஆர் ஸ்கொயர் டி அப்படின்னு எழுதலாமா? அப்போ இது பவரில் போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் 2Dன்னு ஆகும். ஸோ அதுதான். அப்போது எக்ஸ் எல்லாம் இருக்குது, நான் எழுத ஆரெல்லாம் தனி டேர்ம் எழுதுகிறேன். அப்போ எக்ஸு டி ப்ளஸ் 2D நெக்ஸ்ட்டு மைனஸ் டி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆறு பவர் 2D இங்கே மைனஸ் 2D இருக்குது. அப்போ இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், மைனஸ் டி கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே இன்னொரு டி இருக்கும், இது கேன்சல் ஆயிரும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? எக்ஸ் பவர் 0 ஆர் பவர் 0. பவரில் 0 இருந்ததுன்னா என்னன்னு சொல்லியிருக்கா ஆல்ரெடி?
அதோட வேல்யூ 1ன்னு சொல்லியிருக்கு. அப்போ 1 into 1 1. ஸோ என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? 1ன்னு தானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் அவர் RHS. ஸோ LHS equal to RHS, hence proved. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ஒரு